அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் நாலடியார் பற்றின குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். 6th 12th வரைக்கும் புக்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே தொகுத்து தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாலடியார். நாலடியாரில் 4 வரி கொடுத்துருக்காங்க. நாலடியார் சமண முனிவரால் எழுதப்பட்டது தான் நாலடியார். இப்போ இந்த வரிகள் கொடுத்து இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அதனால் இந்த வரிகளையும் நல்லா பார்த்துக்கோங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இதுதான் நாலடியாரில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. சமண முனிவர் அவர்கள் எழுதினது. இன்னொரு டைம் அந்த வரிகள் பாருங்கள். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இதில் இருக்க அந்த சொல்லும் பொருளும் பார்த்தரலாம். நாய்க்கால் அப்படின்னா நாயுடைய கால், சிறுவிரல் ஈக்கால் அப்படின்னா ஈயுடைய கால், நன்கனியர் அப்படின்னா அதை பிரிக்கும் பொழுது நன்கு ப்ளஸ் அணியர் அப்படின்னு பிரிப்போம். ஓகே, அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் அப்படின்னு நல்லா நம்ம கூட நெருங்கி இருக்கிறது, அதுதான் நன்கு ப்ளஸ் அணியர்னா நெருங்கி இருப்பவர்ங்கிற பொருள். எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் அப்படிங்கிற பொருள். இதில் செய்மை அப்படிங்கிறது தொலைவு அப்படிங்கிறத குறிக்கும். செய் அப்படின்னா வயல், அணையார் அப்படின்னா போன்றோர் அப்படிங்கிற பொருள் வரும். இதோடைய அர்த்தம் பாருங்கள். அந்த நாயுடைய கால்கள் சிறு விரல்களாக இருக்குமா? ஓகே, நாய் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும். எப்படின்னா பக்கத்தில் நெருங்கி இருக்கும். அதனை போல் சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பாங்க. அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, நல்லா நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஈயின் காலளவு கூட நமக்கு உதவ மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு 2 சொல்லியிருக்காங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம், அதுதான் அந்த ஃபஸ்ட்டு இதில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த நாயோட கால் விரல்கள் நெருங்கி இருக்கும், அதனை போல் சில நம்ம கூட நெருங்கி இருப்பாங்க. ஆனால் அவங்க ஈயோட காலளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறது தான் இந்த வரியுடைய அர்த்தம். அடுத்து, செய்தானும் சென்று கொள்ள வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இது பாருங்கள். வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும். வாய்க்கால் இருக்கு இல்லையா, அது என்ன தொலைவில் இருக்கிற நீரை கூட கொண்டு சேர்க்கும். அந்த நீரை வயலுக்கு பாய்ச்சி அது உதவுது, வயலுக்கும் அது உதவுது. வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை தான் நாம் தேடிக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அந்த 2வது இருக்கக்கூடியதுக்கான அர்த்தம். பாருங்க, செய்தானும், அதான் இங்கே செய்தானும் சொல்கிறது என்னென்னா தொலைவு, செய்மைங்கிற தொலைவுங்கிற பொருள். செய்னா வயல், செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. அவங்கள போன்றவர்களை நம்ம தொடர்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். வாய்க்காலில் தொலைவில் இருக்க நீரை எப்படி கொண்டு வருது, அந்த வயலுக்கு அது பயனுள்ளதாக இருக்குது. அதே மாதிரி தொலைவில் இருக்க மனிதர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்களோட நட்பை நம்ம தேடிக்கொள்வது நம்மளுக்கு அவங்க தான் உதவுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வரிகளை நம்ம அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கண்டிப்பாக நம்ம எழுத முடியும். அப்போ இன்னொரு டைம் அந்த வரிகளை நல்லா பார்த்துக்கோங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நாலடியார்ங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. யாருடையதுன்னா சமண முனிவர் அவர்களால் எழுதினது. அடுத்து, செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இதில் பாருங்கள், இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? நாலடியார்ங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. இதோடைய அர்த்தங்கள் அண்டர்லைன் பண்ணி சொல்லும் பொருளை கேட்டாலுமே நம்மளுக்கு நல்லாவே தெரியணும். அதனால சொல்லும் பொருளும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, நூல் குறிப்பு. இந்த நாலடியார் அப்படிங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இப்போ 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் நாலடியார். இந்த நூல் 400 பாடல்களை கொண்ட நூல். நாலடி 400 அப்படின்னு இதற்கு ஒரு பெயர் இருக்குது. ஏன்னா இது 400 பாடல்களை கொண்ட நூல், அதனால தான் இதற்கு நாலடி 400 அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயருமே இருக்குது. அறக்கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு நூல் அப்படின்னாலும் நாலடியார்.
ஸோ இந்த நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களோட தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நூல் யாரால் பாடப்பட்டது அப்படின்னா சமண முனிவர். ஸோ சமண முனிவர் நிறையா பேர் பாடிய அந்த பாடல்களுடைய தொகுப்பு தான் இந்த நாலடியார் அப்படிங்கிற நூல். இப்போ பாருங்கள், 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று என்ன? நாலடியார். நாலடி 400 என்று அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னா நாலடியார். நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா 400 பாடல்களை கொண்டது. ஸோ அறக்கருத்துக்களை கூறும் ஒரு நூல் நாலடியார். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 14 கீழ்க்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்ன, அதை பற்றின விளக்கம் கொடுத்துருக்காங்க. சங்க நூல்கள் எனப்படுவது என்ன? 10 பாட்டும் 8 தொகையும், இது ரெண்டையும் சங்க நூல்கள்னு சொல்லுவோம், சங்க காலத்து நூல்கள். அப்போ 10 பாட்டும் 8 தொகையும் சேர்ந்து 18 நூல்கள் சங்க நூல்கள். அடுத்து 10 பாட்டில் உள்ள 10 நூலும் 8 தொகையில் இருக்க 8 நூல்களும் மொத்தம் 18 நூல்கள் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொன்னால் 10 பாட்டும் 8 தொகையும் சேர்ந்த அந்த சங்க நூல்களை தான் மேற்கணக்கு நூல்கள் நம்ம சொல்கிறோம். சங்க நூல்களுக்கு பின்னாடி தோன்றின நூல்களோட தொகுப்பு தான் என்ன? 14 கீழ்க்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சங்க காலத்துக்கு பின்னாடி தோன்றிய நூல்களோட தொகுப்பு தான் என்ன? 14 கீழ்க்கணக்கு நூல்கள். ஸோ இந்த தொகுப்பில் 18 நூல்கள் இருக்குது. ஸோ 14 அப்படின்னு என்றால் 18 அப்படிங்கிற பொருள் வருமா? பார்த்துக்கோங்க, 14 அப்படின்னா 18 அப்படிங்கிற ஒரு பொருள். இந்த நூல்களை கீழ்க்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க. ஏன்னா சங்க காலத்துக்கு அப்புறம் வந்தனால. ஏன்னா அது மேற்கணக்கு, இது கீழ்கணக்கு. ஸோ இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலானது எல்லாமே அறநூல்களாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த பாடக்குறிப்பில் கொடுத்துருக்குது. அடுத்து புக் பேக் கொஸ்டின் பாருங்கள். அந்நியர் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன? அந்நியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். செய் அப்படின்னா வயல் அப்படிங்கிற பொருள். அடுத்து பிரித்தெழுதுகளில் நாய்க்கால் அப்படிங்கிறத நாய் ப்ளஸ் கால் அப்படின்னு பிரிப்போம். நன்கணியர் அப்படின்னா நன்கு ப்ளஸ் அணியர் அப்படின்னு பிரிப்போம். நட்பெண்ணாம் அப்படின்னா நட்பு ப்ளஸ் எண்ணாம் அப்படின்னு பிரித்தெழுதுவோம். அடுத்து பாருங்கள் கோடிட்ட இடம். நாலடியார் டேஸ் நூல்களுள் ஒன்று, 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. 14 என்பதற்கு டேஸ் என்பது பொருள், 18 என்று பொருள். ஸோ அடுத்து அழியா செல்வம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க நாலடியார் பாடல்கள். ஃபஸ்ட்டு புத்தகத்தில் பாருங்கள். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர். அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும். ஆனால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் அழியா செல்வம் அப்படின்னு இதோட டைட்டில் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், நாலடியாரில் இருக்கக்கூடிய வரிகள் தான். வைப்புழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின்வவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்குச் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. ஸோ இது சமண முனிவர் எழுதினது. இந்த நாலடியாருடைய பாடல் வரிகள். அப்போ இன்னொரு டைம் பாருங்கள். வைப்புழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின்வவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்குச் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. இந்த பாடல் வரிகளுடைய பொருள் பாருங்க. வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கிற இடம். கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது அப்படிங்கிற பொருள். வாய்த்து ஈயில், அங்கே பாருங்கள் வாய்த்தீர்ன்னு இருக்கா, வாய்த்து ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை அப்படின்னா கல்வி அப்படிங்கிற பொருள். விச்சை அப்படின்னா கல்வி. இப்போ இந்த வரிகளோட முழு அர்த்தம் பாருங்கள். கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது குறைவுபடாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும், மற்றவை செல்வம் ஆகா அப்படின்னு நாலடியாரில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், இதோடைய பாடல் வரிகளோட வைப்புழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை, அதாவது கல்வியை பொருள் போல நான் சேமித்து வச்சுருந்தாலும் அது பிறலால் கொல்லப்படாது. அதுவே மிக்க சிறப்பின் அரசர் செறின்வவ்வார், அதாவது மிக்க சிறப்பை உடைய அந்த அரசராலும் அதை கவர முடியாது. வாய்த்தீயிற் கேடில்லை அப்படின்னா பிறருக்கு அதை வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது குறைவுபடாது அப்படிங்கிற பொருள். எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்ற அல்ல பிற
அப்போ என்ன, ஒரு குழந்தைகளுக்கு மக்கட்செல்வம், அந்த குழந்தைகளுக்கு நம்ம செல்வம் அப்படின்னா அது கல்வி செல்வம் தான், மற்றது செல்வம் ஆகாது அப்படிங்கிற பொருளில் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம், வைப்புழி கோட்படா வாய்த்தீயிர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார். இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம். நாலடியார். எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன வெச்சை மற்ற அல்ல பிற. இது எந்த நூலில் இருக்கு, நாலடியார். எழுதியவர்னா சமண முனிவர். அடுத்து நூல் குறிப்பு. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட ஒரு நூல். இந்த நூல் 17 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்த நூலை நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். கொஸ்டின் கேட்கும்போது நாலடி 400 என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார், வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்டது. அப்போ நாலடியார்லையுமே திருக்குறள் மாதிரியே அறம் பொருள் இன்பம்ங்கிற முப்பால் பகுப்பு கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேட்கலாம் கொஸ்டின்ஸ், திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது அப்படின்னா நாலடியார். இந்த நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். அப்போ திருக்குறளுக்கு இணையான ஒரு நூல் அப்படின்னு கேட்டாலும் நாலடியார் தான். அது எந்தன்னா இங்கே பாருங்கள், 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படிங்கிற அந்த தொடர் மூலம் இதை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்கல்ல. இல்லை 4ம் அப்படின்னா நாலடியார், 2ம் அப்படின்னா திருக்குறள், அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வரிகள் கொடுத்து அதில் 4ங்கிறது எதை குறிக்கும், எந்த நூலை, 2ங்கிறது எந்த நூலை குறிக்கும் கூட கேட்கலாம். 4ம்னா நாலடியார், 2ம்னா திருக்குறள். அடுத்து புக் பேக்கில் தனிப்பாடல் திரட்டில் இருக்க கல்வியை பற்றின வரிகள் கொடுத்துருக்காங்க, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உழல்கின்றீரே அப்படின்னு தனிப்பாடல் திரட்டில் கல்வியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ கல்வி சம்பந்தமான இந்த வரிகளும் தெரிஞ்சுக்கோங்க. இது தனிப்பாடல் திரட்டில் இருக்கக்கூடிய வரிகள். அதை தான் வெள்ளத்தால் அழியாது வெந்தனல்ல வேகாது, ஸோ அதே மாதிரி கள்வராலும் கவர முடியாது, எதுக்கும் பயம் இல்லை. ஸோ அதனால் இந்த கல்வியை உள்ளே இருக்க நம்ம இந்த மாதிரி உழல்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் இது கல்வி. கல்வியை போல் செல்வம் வேறில்லை. கல்வியை போல் உயர்வில்லாத செல்வம் வேறில்லை. அடுத்து வாய்த்தீயின்கிற சொல்லை பிரித்தெழுதுனா என்ன கிடைக்கும், வாய்த்து ப்ளஸ் ஈயின். கேடில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுதினால் கேடு ப்ளஸ் இல்லை. எவன் ப்ளஸ் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுதுனா என்ன கிடைக்கும், எவனொருவன். அடுத்து நாலடியார் பாடல் வரிகள் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்தமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. வரிகளை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த வரிகள் கொடுத்து எந்த பாடல் அப்படின்னு கேட்கலாம். அப்போ கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில அப்படின்னாலே நாலடியார் நம்மளுக்கு தெரியும். அடுத்த வரிகளும் பார்த்துக்கோங்க. மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்தமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. அடுத்து நாலடியார் பற்றின ஒரு சில குறிப்புகள். நாலடியாரின் ஆசிரியர் சமண முனிவர். நாலடியாருடைய ஆசிரியர் பெயர் சமண முனிவர். நாலடியார் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. நாலடியார் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 400 பாடல்களை கொண்டது. இந்நூல் 400 பாடல்களை கொண்டது. அறக்கருத்துக்களை கூறும் நூல். இந்நூல் அறக்கருத்துக்களை கூறும் நூல். நாலடி 400 என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. நாலடி 400 என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இதுடைய வரிகள் பாருங்க. நாலடியாரில் உள்ள பாடல் வரி. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. சமண முனிவர் எழுதினது. அடுத்து வேளாண் வேதம் நாலடி 400 என்று வழங்கப்படும் நூல் நாலடியார்.
வேளாண் வேதம் நாலடி 400 என்று வழங்கப்படும் நூல் நாலடியார். பாண்டி நாட்டு சமண முனிவர்கள் இயற்றியது. பாண்டி நாட்டு சமண முனிவர்கள் இயற்றியது நாலடியார். தொகுத்தவர் பதுமனார். நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். அதிகாரம் வகுத்தவர் பதுமனார். இப்போ நாலடியாரை தொகுத்தவரும் அதிகாரம் வகுத்தவரும் யார் அப்படின்னா பதுமனார். இயற்றியது யார் அப்படின்னா பாண்டி நாட்டு சமண முனிவர்கள். தொகுத்தது அதிகாரம் வகுத்தது அப்படின்னா பதுமனார். முப்பாலாக பகுத்தவர்னா தர்மர். ஸோ அறம் பொருள் இன்பம் அந்த மாதிரி முப்பாலாக நாலடியாரை பகுத்தவர் அப்படின்னா தருமர். உரை கண்டவர்கள் பதுமனாரும் தருமரும். ஸோ நாலடியாருக்கு உரை கண்டது யார் அப்படின்னா பதுமனாரும் தருமரும். இதுலேயும் அறத்துப்பால் பொற்பால் காமத்துப்பால்னு 3 பால் இருக்குது. அறத்துப்பாலில் 13 அதிகாரம், பொருட்பாலில் 24 அதிகாரம், காமத்துப்பால் 3 அதிகாரம். இந்த மாதிரி மொத்தம் 40 அதிகாரங்களும் 12 இயல்களும் உள்ளது. அறத்துப்பாலில் 13 அதிகாரம், பொருட்பாலில் 24 அதிகாரம், காமத்துப்பால் 3 அதிகாரம், மொத்தம் 40 அதிகாரங்கள். இப்போ 40 அதிகாரம் 400 பாடல்கள் எல்லாமே பாருங்கள். 4ல் 40 400 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 40 அதிகாரங்கள் 12 இயல்களும் நாலடியாரில் இருக்குது. துறவரவியல் முதலில் உள்ளது. ஸோ அதில் துறவரவியல் தான் முதல்ல இருக்கும். நாலடியாரில் முதலில் உள்ளது என்ன அப்படின்னா துறவரவியல். 14 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் அப்படின்னா நாலடியார் தான். இது ஒரு தொகை நூல் நாலடியார். இப்போ 14 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் எது அப்படின்னா நாலடியார். முத்தரையரை பற்றி கூறும் நூல் நாலடியார். முத்தரையரை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா நாலடியார். கீழ்கணக்கில் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் நாலடியார். 14 கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையானதுன்னா திருக்குறள் தான். அதற்கு அடுத்து புகழ்பெற்ற ஒரு நூல் அப்படின்னா நாலடியார். அடுத்து இதில் இருக்க மேற்கோள்கள். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதில் நாலுங்கிறது நாலடியார், இரண்டுங்கிறது திருக்குறள். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. அடுத்து பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில். பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில். இதில் 4ங்கிறது நாலடியார், 2ங்கிறது திருக்குறள். நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். அடுத்து இன்னும் சில மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகு. இப்போ பாருங்கள், குறிஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது எந்த நூலில் இருக்குது? நாலடியாரில். கல்வி கரையில் கற்பவர் நாட்ஸில், இதுவும் நாலடியாரில் இருக்க வரி. ஆராய்ந்த அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து, இதுவும் நாலடியாரில் இருக்கக்கூடிய வரி. அடுத்து பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையாக நந்தும். பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையாக நந்தும். ஸோ பெரியவர்களோட நட்பு பிறை போல நாளும் வரிசை வரிசையாக நந்துங்கிற மாதிரி நாலடியாரில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வாழ்க்கையில் எல்லா இன்னல்களுக்கும் காரணமான அறியாமையாகிய மயக்கத்தை தீர்ப்பது தான் கல்வி. அதை பற்றி இந்த கல்வி அதை விளக்குற வகையில் நாலடியாரில் ஒரு பாடல் இருக்குது. அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து அப்படின்னு நாலடியாரில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. ஸோ இது நாலடியாரில் இருக்கக்கூடிய வரிகள். இந்த வரிகள் கொடுத்தும் கேட்கலாம். ஸோ எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்னும் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம். நாலடியார். இது கல்வியோட சிறப்பை விளக்கி சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் நாலடியார் பற்றின ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய குறிப்புகள். ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கனாலே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.